மரக்களம் நெருங்கியது. அரசன் உலக மகா கிரிமினல். 150% நாம் நடித்தால்தான் 50% நம்புவான். அழகாய் நடித்து பெரியவர்கள் ஒத்திகை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இருந்தாலும் ரோம் நகரம் அருகே வந்ததும் கொஞ்சம் உதறத்தான் செய்தது உதிரம். மன்னன் அந்த கடற்கரையில் மொத்த மக்களையும் கூட்டியிருந்தான். முரசுகளும் துந்துபி என்ற வாத்திய கருவியும் மரக்களத்திற்கே கேட்கும்படி ஒலித்தது. சிறந்தோர்கள் எல்லாம் கூடியிருக்க புத்தாடை அணிந்த அரசன் சிறு மேடையிட்டு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். பெரியவர்கள் தோணிக்கு மாறும்போதே பெரும் திகைப்புக்குள்ளானார்கள். நாம் வருவது அரசனுக்கு எப்படி தெரியும்? ஏன் இவ்வளவு ஜனக்கடல்? என்ன நடந்திருக்கும்? உதறல் அதிகமாகி கரைக்கு வந்தவர்களை ஓடிச் சென்று ஆறத் தழுவி வரவேற்றான் அரசன். என்ன ஆசான்களே, முகமெல்லாம் கருகியிருக்கிறது. பதிலை சிறந்தோர்கள் சொன்னார்கள். உலகின் முதல் ஜோதியாம் கடவுளை தரிசிக்கும் போது கருகாமல் என்ன செய்யும் அரசே? பெரியவர்கள் திகைத்து போனார்கள். யார் இவர்கள்? இந்த வித்தியாசமானவர்கள் யார்? யார் இந்த மனிதர்கள்? அரசன், ஆமாம், சொன்னீர்கள். பெரியவர்களே, 6 அமர எல்லாம் பேசுவோம். உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் ஒரே ஒரு கேள்வி. கடவுள் நிறைய பேசியிருப்பார், அதில் ஒன்றை கூறுங்கள். சிறந்தோர்கள் பதில் சொன்னார்கள். கடவுளின் சாயல் இருக்கும் அரசனே பூமியின் கடவுள் என்று சொல்லியிருப்பார். பெரியவர்கள் திகைத்து போனார்கள். எழுதிய வார்த்தைகளில் இதுதானே முக்கிய வார்த்தை? திகைத்தார்கள். ஏனோ கடலை திரும்பி பார்த்தார்கள். துந்துபிகள் முழங்க பெரியவர்களை அரச மரியாதையுடன் மகாசபைக்கு அழைத்துச் சென்றார்கள். முதல் வேலையாக ராஜ வைத்தியர் வரவழைக்கப்பட்டார். தீர்ந்த முகத்தை ஆராய்ந்து உடனடியாக பழைய முகம் இவர்களுக்கு வர வேண்டும். மாபெரும் காரியம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். கடவுளையே சந்தித்தவர்கள். ஆராய்ந்த அரச வைத்தியன் தன் குருக்களை வரவைத்தான். அரசே, இது எந்த வகையினால் பொசுங்கியது என்பதே குழப்பமாக இருக்கிறது. முழுதாக நெருப்பு காயமாகவும் தெரியவில்லை. மிக நுணுக்கமான நெருப்பு காயம் அரசே இது. நாங்கள் ஆராய்ந்துதான் இதற்கு வைத்தியம் செய்ய முடியும். ஜிப்ராஜ் மூளை ஒரு 2% திருப்திப்பட்டு கொண்டது. ராஜ வைத்தியனே குழம்பும் அளவிற்கு சுட்டுக் கொள்ளவில்லை. கடவுளின் ஜோதி சுட்டிருக்கிறது. பெரியவர்களுக்கு குழப்பமெல்லாம் நடந்ததை அப்படியே சொல்லும் இந்த வித்தியாசமானவர்கள் யார்? நம்மை போலவே எங்கோ தப்பிக்க கடல் மார்க்கம் கண்டவர்களா? இல்லை, கடவுள் மார்க்கம் கண்டவர்களா? கதையாக பெரியவர்கள் சொன்னார்கள். கடவுள் எப்படிப்பட்டவர்? அவரின் உயரம் என்ன? இடியை விழுங்கி மின்னலை குடிப்பவர், உடையற்றவர், மாபெரும் கம்பீரன். மன்னனும் சபையோரும் வாய் பிளந்து கேட்டனர். பின் கடவுள் கோட்பாடுகளை பெரியவர்கள் விளக்க சிறந்தோர்கள் சிரித்தபடி அரசனை பார்க்க, எல்லாம் இவர்கள் சொன்னதுதான். சிறந்தவர்களின் மேல் உள்ள மதிப்பு பன்மடங்கானது. பெரியோர்கள் வர்ணித்ததை வைத்து கடற்கரையிலும் நகரங்கள் எங்கும் ஜூயஸின் சிற்பங்கள் வைக்கப்பட்டது. சிறந்தோர்கள் சொன்னார்கள், மன்னா, நீ பூமி கடவுள் என்றால் அவன் வானுக்கே கடவுள் அல்லவா? தனியாக ஒரு அரண்மனை கட்டி சிற்பம் எழுப்பி அங்கு சென்று கடவுளை தொடும் வழக்கத்தை நாம் ஏன் செய்யக்கூடாது? அடுத்த நொடியில் அரசாணை பிறந்தது. ஆலயம் என்றெல்லாம் பெயர் வைக்காமல் முதல் ஆலயம் எழுந்தது.